ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நானும் பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேரும் கிளம்பி பாப்பாவுக்காக ஆதார் எடுக்கிறதுக்காக கிளம்புறோங்க. பாப்பாவுக்கு இப்போ தான் 6 மந்த் கம்ப்ளீட் ஆகி ஒரு 25 டேஸ் ஆச்சுங்க. குழந்தைங்களுக்கு 5 வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு ஆதார் எடுக்கணும்னா நம்ம ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் தான் போகணும். நான் பார்த்தீங்கன்னா, இங்கே மீனாட்சி பஜார் கிட்ட இருக்கிற ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் தாங்க போயிருந்தோம். காலையிலே வீட்டுக்கார் போயிட்டு டோக்கன் போட்டு வந்துட்டார். 20ஆம் நம்பர் டோக்கன். சரி நம்ம ஒரு 3:00 வாக்கில் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோங்க. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததில்ல. சரி பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி ஒரு 3 மணி ஆப்பில் கிளம்பி அப்படியே கிளம்பிட்டோம். எதுக்குன்னா பாப்பாவுக்கு சப்போஸ் பாஸ்போர்ட் எதுவும் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் வேணும் அப்படின்னாங்க. அதனால் ஹஸ்பண்ட் இருக்கும்போதே நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு தாங்க கிளம்பிட்டோம். இந்த கேட்டை பாருங்கள், இழுத்து பூட்டவே முடியல, ரொம்ப கஷ்டம். பொதுவாக மதுரையில் நான் பார்த்த எல்லா வீட்டுங்கள்லேயுமே இந்த மாதிரி கிரில் கேட் இருக்குங்க. எங்கள் ஊர் சைட்லாம் அப்படி கிடையாது. ஊட்டி சைட்லாம் இந்த மாதிரி கிடையாது. மதுரையில் பார்த்திங்கன்னா, மதுரையில் நான் பார்த்துருக்கேன், பெரும்பாலான எல்லா வீடுகள்லேயுமே இந்த மாதிரி கிரில் கேட்டு தான் போட்டிருக்குது. எதனாலன்னு தெரியல. எங்கள் வீட்லலாம் கதவு கூட ஒழுங்காக இருக்காதுங்க. 3:00 ஆயிடுச்சுங்க. சரி வேக வேகமாக கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு டவல் வேறு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வெயில் மொட்டை அடிச்சதுனால பாப்பாவுக்கு வெயில் பண்டை ரொம்ப கத்துவா. கீழே பாப்பா வச்சுட்டு ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க. நான் தான் போய் டபுள் சைட் போட்டு உட்காந்து பாப்பாவை வாங்கிக்கிறேன். கீழே வேறு தண்ணி கனெக்ஷன் வரலன்னு பள்ளம் தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் 2 வீலர் எடுக்கிற மாதிரி வரும். பாருங்கள், ஹஸ்பண்ட் பாப்பாவை கொஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. பாப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு வழியாக வந்துட்டோங்க. அந்த முன்னாடி என்ட்ரன்ஸில் பாருங்கள், அந்த முன்னாடி என்ட்ரன்ஸில் தான் என்ன ஏதுன்னு கேட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. நான் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டுக்கு பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தேன். என்னுடைய ஆதார் கொடுத்துருந்தேங்க. என்னோடது கொடுக்கலாம், இல்லைனா என்னோடய ஹஸ்பண்டோடது கொடுக்கலாம். 2 பேரோடது யார் வேணுமோ கொடுக்கலாம். நான் என்னோடது கொடுத்துருந்தேங்க. பர்த் சர்டிஃபிகேட்டும் ஆதாரும் வாங்கி ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ணி ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மை வாங்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போகணும். உள்ளுக்குள்ளே போகணுன்னா பாப்பாவை அப்படியே உட்கார வச்சு பாப்பாவை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வந்து கைரேகை வாங்குகிறாங்க. வேறு எதுவும் கிடையாது. அப்ளை பண்ண ஒரு 2 டேஸ் 3 டேஸில் வீட்டு அட்ரஸ்க்கு வந்துரும்னு சொன்னாங்க ஆதார். கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் உட்காந்துருந்தோம். ஒரு 3 மணி இருந்தப்போ ஆல்ரெடி ஒரு அண்ணா ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரின்னு பண்ணிட்டு உள்ளே போயிட்டு நான் தேவையானதெல்லாம் நான் கொடுத்து பாப்பாவையும் வச்சு ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு பாப்பாவை ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன். பாருங்கள், அந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபார்மு முன்னாடியே அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளோட ஆதார் ப்ரூஃபும் பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தா ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், பாப்பா ஃபோட்டோக்கு எப்படி போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு. மற்ற டைமில் நல்லா போஸ்ட் கொடுப்பாங்க. இந்த டைம் அப்படியே ஒரு மாதிரி இருந்தாங்க. நான் தான் பிடிச்சிக்கிட்டேங்க பாப்பாவை. இது ஃபில் பண்ணி நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு. ஹஸ்பண்டும் பாப்பாவை வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபேனுக்கு இடையில பாப்பா உட்கார வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு வரும்போது ஃபீடிங் பாட்டில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொண்டு வந்துட்டேங்க. அதை குடிச்சிட்டு வெளியே உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா வெளியே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, பாப்பாவை தூக்கிட்டு போக முடியல, அழுதுட்டு இருக்காங்கன்னு உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பிட்டோம். அப்படியே நான் வீட்டுக்கு வந்து நைட்டு வந்து இந்த கோகோ பீட் தாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன், இருந்தது. சரி இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஃப்ரீ டைம் கிடச்சனால இதில் கொஞ்சம் விதைகளை போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. இது பார்த்திங்கன்னா பாலக்கீரை விதை. இது நான் தமுக்கத்தில் எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தப்போ இந்த கீரை விதை வாங்கியிருந்தேன். சரி இதில் நம்ம நட்டு வச்சு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்ருக்கேங்க. ஒரு 10 விதை பக்கம் தான் எடுத்திருக்கேன். இந்த கோகோ பீட் வந்து ஆல்ரெடி நல்லா ஊறி நல்லா ஈரப்பதத்தோடு தான் இருக்குது. இந்த டைமில் இந்த விதையை போட்டால் நல்லா ஊறி முளைக்கும். விதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த விதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மற்ற கீரை விதைகள்லாம் தெரியும், பட் பாலக்கீரை விதை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கிறேன். ஏன்னா பாலக்கீரை வந்து நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக வளரும். அதனால் கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது அது கொஞ்சம் பெருசாக வளரும். இல்லைனா ரொம்ப குறுகி இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக வளர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கேப் கொடுத்தா தான் நல்லா வளர்கிறதுக்கு, கீரை வளர்கிறதுக்கு நல்லா இட வசதி இருக்கும். நான் ஒரு 10 விதை பக்கம் தான் வச்சேங்க.
தள்ளி தான் வச்சுருக்கேன். இந்த தேங்காய் நாரில் உள்ள ஈரமே போதும். இந்த விதை வந்து ஊறி நல்லா முளைச்சி வர்றதுக்கு இந்த ஈரப்பதம் போதும். ஒரு 2 டேஸ் கழிச்சு கூட நமக்கு இதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விடலாம். தண்ணி தெளித்து விட்டோம் அப்படின்னா போதும். ஒரு 1 வீக்கில் இந்த விதை முளைச்சி வந்துடும். வந்தால் நான் கண்டிப்பாக அது வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேங்க. அப்படியே நட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடுறேன். இது அப்படியே மேலே அப்படியே ஒவ்வொன்றா அமுத்தி விட்டுட்டோம்னா போதும். விதைகள் முடிஞ்ச வரைக்கும் மேலே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தான் நல்லா ஊறி முளைப்பு வருங்க. நான் இது ஃபுல்லாகவே பாருங்கள் அப்படியே பரப்பி விட்றேன். ஃபுல்லாக கவராக இருக்க மாதிரி. இந்த ஈரமே போதும். ஒரு 2 டேஸ்க்கு இந்த ஈரம் போதுங்க. 2 டேஸ் கழித்து மேலே லைட்டாக அப்படியே தெளித்து விட்டால் போதும். ஊற்றி விடக்கூடாது, லைட்டாக தெளித்து விடணும். கையில் தண்ணி எடுத்து தெளித்து விடணும். அப்போ தான் அந்த விதை வந்து மேலே எந்திரிச்சு வராது, மேலே அப்படியே எலும்பி வராது. கையில் பிடிச்சி தெளித்து விட்டுடலாம். இது நான் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஸ்னேக் பிளான்ட்டு ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். அது டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு 5 மந்த்ஸ் நான் வராதனால வாடி போயிடுச்சு. இந்த ஒரு லீஃப் மட்டும் பார்த்திங்கன்னா நான் என் ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தேன். திருப்பூருக்கு போயிருந்தேன். அங்கே வீட்டில் இருந்ததுன்னு இந்த ஒரு லீஃப் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சேங்க. இது வச்சோன்னா அது அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். இது வீட்டுக்குள்ளே வைக்க அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சிஜன் லெவலை வந்து ஆக்சிஜன் வந்து சுத்தம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மணி பிளான்ட்டும் கொண்டு வந்திருந்தேன். அது தண்ணியில் வச்சுருக்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி மண்ணில் வச்சு பார்க்கலான்னு பார்த்தா வாடிருச்சுங்க. சரி இன்றைக்கி வரும்போதே கூடவே கையோடு ஒரு மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன். அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மணி பிளான்ட் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்குது. இது ஒயிட்டும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணதுங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு 100 ரூபா கொடுத்து வாங்கினேங்க இந்த பிளான்ட்டு. இதில் அப்படியே சின்னதாக ஒரு கொடி வந்திருந்தது. ஒரு 1 வீக் போகட்டும், நம்ம அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரான்ச்சஸ் கட் பண்ணி நம்ம வேறு தொட்டியில் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் ஃப்ரீ டைம் கிடச்சது இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இட வசதி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செடி வளர்த்து பாருங்கள். மனதுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். ஏதாவது மன கஷ்டமாக இருக்கும்போது இந்த மாதிரி செடிகளை பார்த்து நம்ம வந்தாவே போதும், பார்த்து கவனித்தாவே மனதுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.